அதாவது கூர்ம அவதாரம் பற்றி நான் நேற்றுக்கு தான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ மதுரை மாலா யூடியூப் சேனலில் போய் அந்த அந்த வீடியோவை தயவு பண்ணி பாருங்கோ. அதாவது என்ன அந்த அவதாரம் எதற்கு எடுத்தார், அந்த ஆமை போட்டு பூமிக்குள்ளே போயிட்டு அவர் அந்த அவதாரம் எடுத்தார், அது எதற்காக அந்த அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறத பற்றி நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆமை அப்படின்னாலே வந்துட்டு பொறுமையாக இருந்து ஜெயிச்சது பற்றியா, அது ஒன்று தான் கரெக்டு. மற்றபடி அதை பார்த்தா அந்த ஆமையை பார்த்தாலே நமக்கு படிப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சரியாக படலை. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு வந்துட்டு ஆமை ஆனால் ரொம்ப விசேஷம். மகாவிஷ்ணு அவர் அவதாரம் எடுத்தது அல்லவா, வடிவம் அல்லவா அது. ஸோ ஆமை விளக்கெல்லாம் விற்கிறது அழகாக. நீங்கள் அந்த ஆமை பொம்மையை வாங்கி வைங்கோ, 300 400 ரேட்டு போட்டிருந்து அதை வாங்கி வைங்கோ அப்படின்னு சொன்னான். அதுக்கு பதில் ஆமை விளக்கு வாங்குங்கோ, அதே 400 500 ஃபஸ்ட் கிளாஸாக கிடைக்கும். ஆமை விளக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை வாங்கி நீங்கள் ஆற்றுல வச்சுட்டு பஞ்சுத்திரியை போட்டு நல்லெண்ணெயோ நெய்யையோ ஊற்றி ஏற்றிட்டு அதை நீங்கள் ஆற்று வாசலில் துளசி இருந்ததுன்னா அந்த துளசிக்கு எதிர்க்கு அதை காமிச்சிட்டு அதை அப்படியே நீங்கள் உள்ளே கொண்டு வந்து வச்சேனாக்க மகாவிஷ்ணுவை ஆற்றுக்கு வந்துடுவார். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஆற்றுக்கு வந்தாச்சுன்னா அப்புறம் ஒரு குறை இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லது பண்ணி பழகுங்க. அதுக்காக பொம்மையை வாங்கி வச்சுட்டு அதையே பாரு அப்படிங்கிறதெல்லாம் நன்னாவே இல்லை.